இப்போது தமிழகத்தில் 2 நாள் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துயரமான சம்பவத்தை தொடர்ந்து 2 நாட்கள் அந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல திமுக சார்பில் உள்ள கட்சி நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அந்த பரப்புரை நிகழ்ச்சிகளும் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் கரூரில் உயிரிழந்த 39 பேர் உயிரிழந்த அந்த துயரமான சோகமான சம்பவம் நிகழ்ந்திருப்பதை ஒட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அரசு நிகழ்ச்சிகள் 2 நாட்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்பட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் அங்கு அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இப்பொழுது நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழக ஆளுநர், தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் ஆறுதல் தெரிவித்து அங்கு பேட்டியளிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை சொல்லி விதிமுறைகளையும் விதித்திருக்கு. அதே போல போலீஸ் தரப்புலையும் சொல்லியும் 8:45 கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துல 2:02 மணிக்கு தான் வந்தாங்க. அதே மாதிரி இங்க 3 மணிக்கு கொடுத்த இடத்துல நைட்டு 7 மணிக்கு தான் வந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க வேண்டும். அதனால் உச்சநீதிமன்றம் உடனடியாக இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்நீதிமன்றம் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், விசாரணை வேண்டும். காவல்துறையோட பாதுகாப்பு இன்றைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக விசாரிச்சு உடன் நடவடிக்கை எடுக்கும். தமிழக அரசு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க, அருணா ஜெகதீஷன் தலைமையில். இதை எப்படி பாக்குறீங்க? உடனடி நிவாரணம் வழங்கியிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நான் இப்ப சொல்றதுதான், உங்களுடைய நீதிபதி இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து கரெக்டா பார்த்து சொல்றோம், விசாரிச்சு.